அம்மா அம்மா இந்தாங்க கோதுமாவு. அட என்னப்பா ரொம்ப சீக்கிரம் வந்துட்ட? மில்லுல கூட்டமே இல்லையா? அம்மா என்ன கேள்வி இது? நான் எங்க போய் நின்னாலும் எனக்கு பின்னாடி நிறைய கியூ நிக்கும். டிவிலாம் நிறைய பார்க்காத. இப்பெல்லாம் நீ அதுல வர மாதிரி பேசுற. மறுபடியும் கிளாஸ் எடுக்காதம்மா. சரி அதெல்லாம் விடு. சீக்கிரமா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. உனக்கு சுட சுட ஃபுல்கா தர. உனக்கு அது ரொம்ப பிடிக்கும்ல? சரி. அம்மா நான் வந்துடுறேன். அட எங்கப்பா போற? அட நான் இப்ப வந்துடுறேன். எனக்கு நீங்க சாப்பாடு ரெடி போலாம்ல? அட வரேன். ஆக்ஷன். எக்ஸ்கியூஸ் மீ, இது உங்க வாலெட்டா? கீழே விழுந்துருச்சு. நாளைக்கு அம்மாவோட ஆப்ரேஷனுக்கு எனக்கு 10,000 ரூபா தேவைப்படுது. நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. இந்த ஆப்ரேஷன் மட்டும் பண்ணலனா அம்மாவோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப பிரமாதம் ரோஹித். அட்டகாசமான வீடியோ ரெடி பண்ணிருக்க. தேங்க்யூ. ஆமா, உன்கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு. அதனாலதான் சோஷியல் மீடியால உனக்கு லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் வீடியோலாம் ரெடி பண்ணி நான் டிங் டாங்கோட ஸ்டார் ஆக போறேன் பாரு. நான் போய் இப்பவே இதை ஆப்ல போடுறேன். இது கொஞ்ச நேரத்துல வைரல் ஆயிடும். அதுல என்னோட லைக்கும் கமெண்ட்டும் ஃபர்ஸ்டா இருக்கும். சரி நான் அப்புறம் கிளம்புறேன். அப்புறமா வந்து பாக்குறேன். பாய் பாய். சரி ஓகே. இந்த நேரத்துல யார் வந்திருப்பா? யாரு? இங்க பாரு, என்கிட்ட வராத சொல்லிட்ட. யாரா நீ? ப்ளீஸ் என்ன விட்டுரு. ப்ளீஸ் என்ன விட்டுரு. நீங்களா? ஒரு நிமிஷத்துல என் உயிரே போயிடுச்சு தெரியுமா? இனிமே தாண்டி உன் உயிரை எடுக்க போறேன். 3 மாசம் பட்னி கடந்துட்டு வந்திருக்கல. போயிட்டோ இங்க பாருங்க, இவங்க என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு. இவங்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸை கொடுக்கணும். தீராஜ், உனக்கு எப்படி இவ்ளோ பணம் வந்துச்சு? அதை விடு. ஆமா, எனக்கு என்ன பார்க்கறது ரொம்ப ஆட்டா இருக்கா? ஒரு கிஸ்ஸாவது பண்ணலாம்ல? இவ்ளோ காஸ்ட்லியான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கனா? நான் எப்படி நோ சொல்லுவேன்? ஏய் போதும் போதும். மொத்த ஆசை இன்னைக்கே தீத்துக்கு போறியா என்ன? கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பா. அது சரி, உனக்கு சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணவா? உனக்கு என்ன வேணும்? ஏய் மதன், நீயா? அண்ணா உங்களுக்கு கால் பண்ணால் நீங்கள் எடுக்கவே இல்லை. சின்னம்மா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. ஓச்சோ, பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. இதை பிடிங்க பாஸ். குடு. ஹலோ, என்ன விஷயம்? பொண்டாட்டி கூட போனதுக்கு அப்புறம் என்ன மறந்துட்டியா? இங்க பாரு, என்னால உன்னை மறக்க முடியுமா என்ன? நீ தாண்டி என்னோட உயிரே. சரி பேபி, அதான் நீ நொய்டா போயிட்டல்ல. அப்புறம் யூபி, ஹரியானா, டெல்லி எல்லா வேலையும் முடிச்சிடு. அப்புறம் கிளம்பி இங்க வந்துரு, நம்ம சொர்க்க பூமி கோவாக்கு. அப்புறம் 2 மாசம் இங்கே இருக்கலாம். என்ன சொல்ற? உன்னோட கட்டளைக்கு நான் அடி பண்ணிடுறேன். பாய், குட் நைட், லவ் யூ.
ம், அது என்னாச்சு பாரு. தம்பி அண்ணா இங்கே வந்தாரு. அவர் இப்பதான் கிளம்புனாரு. அந்த பக்கம் தான் போனாரு. அடங்காத்தா, இப்போ நான் எப்படி போகிறது? ஃபோனே போக மாட்டேது. என் பைக் எடுத்துட்டு போ. ஹெல்மெட் கூட அதுல அதில் தான் இருக்கு. இந்தா, சாவி. வண்டி சாவி. நான் ஒரு நிமிஷம். என்னாச்சு, என்ன பிரச்சனை? அண்ணா டாக்கூர் இப்போ தான் கிளம்பியிருக்கான். நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே பிளான் பண்ணி செஞ்சு முடிச்சிரு, சரியா? என்ன பதிலே காணோம். அப்புறம் அவங்க அவன்கிட்ட சொல்லிட்டேண்ணே, டர்னிங் தான் நிற்பான். லோடுடா. ஃபுல் அண்ட் ஃபுல் லோடட். மேல வாடா. கீழே இருக்க. கையை மேல தூக்கு. நான் சொல்றதை கேளுங்க. கையை வேண்டாம். மேல தூக்குடா. டேய் எழுந்துடா எழுந்துடா. வாடா போலாம். வாடா 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 வாடா. ஜெயஹிந்த் சார். ஜெயஹிந்த். தள்ளுங்க 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 தள்ளுங்க. ஜெயின் சார். ஜெயஹிந்த். சார் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு 4-5 பேர் ஷூட் பண்ணாங்க சார். நான் டியூட்டியில் இருந்தேன். தடுக்கிறதுக்காக ஃபயர் பண்ணேன் சார். அந்த ஆள் நடந்த சம்பவத்தை பூரா வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியா? விவேக் அப்புறம் அவங்களுடைய ஆளு முகத்தை டவலு அப்புறம் ஹெல்மெட்டோட மூடி இருக்காங்க. வண்டி நம்பரை நோட் பண்ணு. ஒரு வேலை செய், எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணு. இந்த விவேக்க பார்த்தா அப்படி தோணவே இல்லை. அவனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தெரியுது. அப்புறம் எதுக்காக அவன் பட்ட பகல்ல, அதுவும் நட்டநடு ரோட்ல இந்த கொலை சம்பவத்துல ஈடுபட்டான்? கடைசியில அவனே செத்து போயிட்டானே. இந்த பகல் நேரத்துல நடந்த அந்த அட்டாக் இருக்குல்ல, அது இதோட முடிஞ்சு போச்சா, இல்ல அடுத்து வரப்போற சூறாவளிக்கான சாம்பிளா? இன்னும் எத்தனை பேருடைய ரத்தம் சிந்த போகுது? இன்னும் எத்தனை குடும்பம் நிராதரவா நிக்க போகுது? ரோஹித், ஹாய். இவ என்னோட ஃப்ரெண்டு காஜல். ஹாய் காஜல். ஹாய், நான் உங்களோட பெரிய ஃபேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தீரஜ், ஷீ ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் ஆர் நார்மல் ஃப்ரெண்ட்? ஸ்பெஷல் ஃப்ரெண்டு தான், அதாவது என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். அதான பார்த்தேன். பாருங்க, நான் உங்களோட வீடியோஸ் ரெடி பண்ணிருக்கேன். ஷோர் ஷோர். குட் குட். The videos are really nice. Did you like this? அப்புறம் இன்னொரு விஷயம், நாம ஒரு வீடியோ சேர்ந்தே பண்ணலாமே? Oh really? யா ஐ மீன், உனக்கு தான் நிறைய டேலண்ட் இருக்குல்ல, நம்ம ஒரு கலக்கலாம். Yes, yes. ஒரு நிமிஷம் இருங்களேன். ஹே ஹாய். என்னாச்சு? எல்லாம் ஓகேவா? நோ ஐம் ஃபைன். சரி, நான் அப்படியே கிளம்புறேன். அப்புறம் பார்க்கலாம். பாய். சார், மறுபடியும் கேங் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எப்படி இந்த மாதிரி நடந்துச்சு? விவேக் லோ ப்ரொஃபைலில் இருந்துக்கிட்டு பெரிய பெரிய வேலைலாம் செஞ்சுருக்கான். ஆனால் சந்தனை கொல்லணும்னு நினச்சா இந்த மாதிரி ஓப்பன் ஏரியாவில், அதுவும் எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரி ஆள் இல்லாத இடத்துல செஞ்சுருக்கலாம்ல. இந்த மாதிரி
கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்கு. ஒரு வேலை செய், விவேக் ஃபோன் செக் பண்ணு. அவன் யார்கிட்ட பேசினான்னு முதல்ல செக் பண்ணு. இன்னைக்கு அவன் யாரெல்லாம் சந்திச்சான், எங்கேருந்து வந்தான்னு பாரு. 5 வருஷமா அவன் ஆளே காணல. இப்போ அவன் எங்க இருந்தான்னு பாரு. ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். அதுக்குள்ள அவங்க அப்பனை பார்த்து பேசிட்டு வரேன். சார். சார், இவனுங்களுக்கெல்லாம் அப்பா யார் சார்? சர்தாஜ். சார், நீங்களா? நான் அப்பவே நினைச்சேன் நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன். அப்படியா? எதிர்காலத்தில் நடக்க போறது உனக்கு முன்னாடியே தெரியுமா? நொய்டாவில் அவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு. அப்புறம் என்னை பார்த்து பேச நீங்கள் வந்து தானே ஆகணும். நியூஸ் வந்துடுச்சா? ஆனால் அந்த கேஸு அதுக்கு நீ தானே பிளான் போட்ட. இதை பாருங்க சார், நடந்த இந்த சம்பவத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சரி, ஓகே ஓகே. ஒரு சின்ன ஹக் கொடு. ஹே, இங்க என்ன மறைச்சு வச்சிருக்க? சர்ப்ரைஸா? ஹே, அதெல்லாம் ஒண்ணு என்ன இல்ல. தவிர வேற யார் கூடயாச்சும் டேட் பண்றியா என்ன? அவளுக்கு சர்ப்ரைஸா? ஏய், உனக்கு என்ன பைத்தியம் காட்டு மாட்டியா? காட்டுன்னு சொல்றல. காட்டு. ஏய், சொன்ன கேளு. நான் இப்படி ஆம்பளையா மாற வேண்டிய டைம் வந்துருச்சு. என்ன புடி? ஆம்பளை ஆனத்துக்கு வாழ்த்துக்கள். என்னடா இது? அட, நீ வேற என்ன விளையாடிக்கிட்டு? அடுத்த மாசம் அக்கா பசங்க வீட்டுக்கு வந்துருவாங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து விளையாடுறதுக்காக தான் இது. அம்மா தான் பேர பிள்ளைங்களுக்காக டாய்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் இதை நான் சர்ப்ரைஸா வாங்கி வச்சிருந்தேன். கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். சரி, நீ என்ன நினைச்ச? இது என்ன ஒரிஜினல்? நான் என்ன கேங்ஸ்டர் ஆக போறேன்? ஹே, மெதுவா சொல்லு, யாராவது கேட்ற போறாங்க. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் வருங்காலத்துல பெரிய பாக்ஷானு. சபாஷ். பை. வாலிப வயசுக்குள்ள என்ட்ரான தீரஜுடைய அந்த கைகள்ல உயிரெடுக்கிற ஆயுதங்களை கொடுத்து அவன் வாழ்க்கையை பிரிச்சு போட்டாங்க. தீரஜே முன் வந்து வேணும்னே குற்றம்ன்ற இந்த மோசமான இருட்டுல கால் எடுத்து வைக்க போறானா என்ன? ஒரு பிஸ்டலோட உதவியால ஒரு பொண்ணோட மனசுல தான் ஒரு ஆம்பளைன்றதை நிரூபிக்கிறதுக்காக பண்றானா? இப்ப நடந்த இந்த சம்பவத்துக்கும் இந்த தீரஜுக்கும் என்ன லிங்க் இருக்கு? அண்ணா, அண்ணா, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. நான் மறுபடியும் பண்ண மாட்டேன். அண்ணா, அண்ணா, நான் மறுபடியும் பண்ண மாட்டேன். அண்ணா, ப்ளீஸ் அண்ணா. அண்ணா. விவேக் ஜேஷ்வருடைய கேஸ் ஃபைல் சார். அவன் செக்டர் 37 தங்கியிருந்தான். கால் ரெக்கார்ட்ஸ் பார்த்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த அந்த லொகேஷன்ல தான் சார் அவன் அங்கதான் இருந்திருக்கான். அவன் யாரு கூட தங்கியிருந்தான், என்னென்ன பண்றான்னு ட்ரேஸ் பண்ணு. அந்த வீட்டில் ஒரு ஆள் தங்கியிருந்தால அவன் கூட வேற யாராவது இருந்தாங்களா? ஆமாம் சார், அவங்க பொண்டாட்டி தங்கியிருக்காங்க. அவங்க கூட நான் ரொம்பலாம் பேசுனதில்லை சார். அவங்க 2 பேர் தவிர வேற யாராவது வருவாங்களா என்ன? ஆமா சார், ஒரு ஆள் அடிக்கடி வந்து போவான். ஒரு நாள் நான் மார்க்கெட் போகும்போது அந்த லேடி அந்த ஆள் கூட இருக்கிறத பார்த்தேன்.
உங்களால கொஞ்சம் அந்த ஆளை அடையாளம் காட்ட முடியும்? கண்டிப்பா சார். சரி, நாங்க படம் வரைகிறவரை வர சொல்றோம். நீங்க அந்த ஆள் முக அடையாளத்தை சொல்லுங்க. சரி சார். சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சார். சொல்லு. விவேக் எப்போ யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டுக்குள்ள போனானோ இந்த வேலை அப்பப்போ அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு சார். பக்கத்துல எல்லாம் சொல்றாங்க. பகத்தா இவன் விவேக் ரைட் ஹேண்ட் தானே? இவனுக்கு பெரவல் கிடைச்ச உடனே ஓடி வந்துட்டானா? இன்ட்ரெஸ்டிங். ஒரு நிமிஷம். சொல்லுப்பா. சார், 2வது செக்டர்ல அட்டாக் பண்ணும்போது யூஸ் பண்ண கார் இருக்குல்ல, அதோட டீடைல்ஸ் நமக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ்ல இருந்து கிடைச்சிச்சு சார். அந்த கார் ஏதோ பகத்தோட பேரு ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. பகத்தை உடனே தேடி கண்டுபிடிச்சாகணும். அவன் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா? அது இல்ல சார். பைக்கை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? சார், பைக்கை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் ஆர்டிஓ ஆஃபீஸில் தான் இருக்கேன். சரி சரி, ஓகே, கேரி ஆன். பகத்தை உடனே தேடி கண்டுபிடிக்கணும். கமான். இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அப்ப நீ எங்க போய் தொலைஞ்ச? என்ன மன்னிச்சிருங்கக்கா. இங்க பாரு பகத், உனக்கு எப்ப மன்னிப்பு கிடைக்கணும்? இந்த மொத்த கேஸும் எந்த எவிடன்ஸும் இல்லாம க்ளோஸ் ஆனாதான். இப்ப நான் உன்னை எதுக்கு அரைஞ்சனா, இந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. மொத்தமா இந்த மேட்ரை இருந்த இடம் தெரியாம அழிச்சிடணும். இல்லனா மவனை உன்னை கொன்னு போட்டுருவேன். சரிதான், போடாங்கிட்டு. மன்னிப்பு வேணுமா? நான் கோவா போறேன். இமீடியட்டா ஒரு ஃப்ளைட் டிக்கெட் வாங்கு. சார், 2வது செக்டர்ல பைக் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதோட டீடைல்ஸ் கிடைச்சிச்சு. அது முகேஷ்ங்கிற ஒரு பையனோடது. பைக் அவன் பேர்ல தான் இருக்கு சார். முகேஷை வெளியே தான் உட்கார வச்சிருக்கேன். உள்ள வர சொல்லு. சார். ஒரு நிமிஷம், என் உயிரை போயிடுச்சு தெரியுமா? உன் உயிரை நான் இப்ப தாண்டி எடுக்க போறேன். 3 மாசம் பட்னி கடந்துட்டு ஓடி வந்திருக்கேன். அண்ணே, கொஞ்சமா சாப்பிடுங்க அண்ணி. இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே இருக்க போறீங்க? இப்படியே சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்க அழகெல்லாம் வீணா போயிடும். இனிமே நான் யாருக்காக என் அழக பாதுகாத்துக்கணும்? நான் யாருக்காக அழகு இளமையும் வச்சிருந்தேனோ அவரே என்னை விட்டுட்டு போயிட்டாரு. சார், இவன் முகேஷ், இவன் சுரேஷ் சார். இவங்க 2 பேரும் ஜெராக்ஸ் கடை வச்சிருக்காங்க. இவங்களுக்கு செக்டர் 2ல நடந்த அந்த வீடியோ ஷூட்டிங்கை காட்டு. இந்த பைக் அடையாளம் தெரியுதா சார்? இது என்னோட பைக் தான் சார். அப்புறம் அந்த ஹெல்மெட் கூட என்னோடது தான். அப்புறம் ஹெல்மெட்டுக்குள்ள? சார், அது நான் இல்லை சார். நீ இல்லையா? அப்படின்னா நீயா? இல்லை சார், கடவுள் மேலே சத்தியமா எனக்கு பைக்கே ஓட தெரியாது. அப்போ யாரு? நீ தானடா? சொல்லு. இல்லை சார், எனக்கு ஸ்லிப் டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு. பைக் ஓட்டினா வலி ஜாஸ்தி ஆகிடும் சார். அப்புறம் சுரேஷ்க்கு பைக் ஓட்டவே தெரியாது சார். சார், அப்புறம் நான் பைக்கை என்னோட ஃப்ரெண்டுக்கு கொடுத்துட்டேன் சார். அப்படியா? அப்போ உன்னுடைய கேங்கில் இன்னொருத்தன் இருக்கானா? எங்களுக்கு கேங்கில் எதுவும் இல்லை சார். சரி, ஓகே, கேங் இல்லை, ஃப்ரெண்டு தான். யார் அந்த ஃப்ரெண்டு? ரோஹித். அப்போ அவன் தான் ஷூட் பண்ணானா? இல்லை சார், ரோஹித்தை விட அவன் பார்க்கறது ரொம்ப சின்ன பையனா இருக்கானே. அப்புறம் சார், ரோஹித் சோஷியல் மீடியாவோட ஸ்டார். எல்லா சின்ன பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் அவனை பற்றி தெரியும். இந்த ஃபோட்டோவை பாரு. Do you know him? ஆமாம் சார், இந்த ஆள் அடிக்கடி நம்ம கடைக்கு வருவாரே ஃபோட்டோ ஸ்டட் எடுக்கிறதுக்கு. வணக்கண்ணா, நீங்கள் எப்போ வந்தீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். எப்படி இருக்க? எனக்கு என்ன, நல்லா இருக்கேன். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதம் தான். முகேஷ், இது ஒரு 3 காப்பி போட்டு கொடு. இவன் ஒரு பெரிய கேங்ஸ்டர், அது தெரியுமா உனக்கு? உன் ஃப்ரெண்டா? பெரிய கேங்ஸ்டரா? இல்லை சார், இவர் விவேக் அண்ணா. அவர் ரொம்ப நல்ல மனுஷன் சார். இந்த நல்ல ஆளை உனக்கு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது? சார், ரோஹித் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான். ரோஹித் இப்போ எங்க இருக்கான்? அது தெரியல சார். இருக்கு சார், நான் கால் பண்றேன். ஸ்பீக்கர்ல போடு. சரி சார். The number you are trying to call is currently switched off. Please try again later. 2 பேரையும் உட்கார வைங்க. அப்புறம் ரோஹித்தை கூட்டிட்டு வா. சார். தீரஜ், நாங்கள் ஒரு பொருள் ஒன்று கொடுத்தோம்ல, இப்போ அதை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. இவங்க 2 பேரும் என்னோட ஆளுங்க தான்.
தீபக், சப்ரு, இவங்க உன் கூட வருவாங்க உன்னோட பாதுகாப்புக்காக. சரிண்ணா. அப்புறம் இங்க 2வது செக்டரில் ஷூட் அவுட் ஆச்சுல, அதில் எந்த பைக் யூஸ் பண்ணாங்களோ அந்த பைக் ஒரு கோவிலுக்கு பின்னாடி ஒரு கடைக்கு பக்கத்தில் வந்து கிடச்சிருக்கு சார். இது இந்த கடையோட சிசிடிவி ஃபுட்டேஜ் சார். அக்கம் பக்கத்தில் விசாரிச்சு பாரு, இவன் எங்க இருக்கிறான்னு பாரு. சார் சார் கொஞ்சம் பாருங்க. இந்த ஆளு தெரியுமா? ஆமாம் சார், இந்த ஆள் இங்கே வந்து போனா என்னை ஒரு பங்களா கூட்டிகிட்டு போனா சார். அங்கே ஏற்கனவே ஒரு மேடம் இருந்தாங்க, பதானி சர்க்கிளில் கொண்டு போய் விட்டேன். நல்ல ஞாபகம் வச்சு சொல்றீங்க. அந்த மேடம் அழுதுகிட்டே இருந்தாங்க சார், அதான் ஞாபகம் இருக்கு. சொல்லு விஜய். அப்படியா? ஹலோ. ஓகே ஓகே, நீ அங்கே இரு, நான் இப்போ வந்துடுறேன். ஹலோ அங்கிள், அது வந்து உங்கள் கடையில் என் பர்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். வீட்டு சாவி கூட அதில் தான் இருக்குது. அம்மா ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்காங்க, வரத்துக்கு லேட் ஆகும். எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை, நானே வந்துடுறேன். நான் உங்கள் வீட்டுக்கு வந்து கடை சாவி வாங்கிட்டு அதுக்கப்புறம் என் பர்ஸை எடுத்துக்கிட்டு சாவி கொடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ அங்கிள். காஜல் வீட்டில் இருந்துகிட்டே பொய் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கிறா. இந்த கேஸ் சம்பந்தமா ஏதாவது விஷயத்த மூடி மறைக்கிறாளா, இல்லை ஏதாவது புது குற்றத்துக்கு இரையா இருக்காளா? நிலவரமும் நாளுக்கு நாள் ரொம்பவே மோசமாயிட்டு இருக்கு. ராகினி, தாய மூடிய நாசம் பண்ணிட்டடி. இருடி 2 பெக்க போட்டு வரேன், அப்புறம் உன்னை புரட்டி எடுக்கிறேன் பாரு, ஆசை தீர. காஜல் இவ்வளோ கால் பண்ணியிருக்கா எனக்கு? சொல்லு காஜல். என்கிட்ட வராது, இல்லைன்னா தற்கொலை பண்ணிப்பேன். போய் கட் அவுத்து விடு. நீங்க விவேக்கோட வைஃப் தானே? ஆமா. யாருங்க உங்களை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கா? அந்த பகத் தான். விவேக் இறந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப கவலையா இருந்தேன். பகத் என்கிட்ட ஏதேதோ பேசி இங்க கூட்டிட்டு வந்துட்டா. அப்புறம் என்ன ரேப் பண்ண ட்ரை பண்ணா. அண்ணே, உங்களை விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதில் நானும் ஒன்று. நான் அவனை தடுத்து நிறுத்தினதும் அவன் என்னை இங்க அடைச்சு வச்சுட்டா. உங்களுக்கு சந்தன் டாக்கூரை தெரியுமா? ஆமா. சந்தன் டாக்கூருக்கும் விவேக்கும் அப்படி என்ன பிரச்சனை? சந்தன் டாக்கூர் எங்க வீட்டுக்கு ஒரு தடவை வந்திருந்தாரு. விவேக், அங்க பாரு, அங்க இருக்கானா பாரு.
விவேக் அட யாருங்க நீங்க? ஏய், வெளியில வா. நீங்க எப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்சீங்க? வெளியில போங்க, வெளியில போங்க. விவேக் எங்க? நீங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியில போங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் வேணும். விவேக் எங்க? அவர் இப்ப வீட்ல இல்ல. நீங்க முதல்ல வீட்டை விட்டு வெளியில போங்க. ஆளு கூட இருக்கிற தைரியத்துல ரொம்ப தான் ஓவரா பேசுற. இங்க பாருங்க. வார்த்தை அளந்து பேச புரியுதா? இந்த மாதிரிலாம் என்கிட்ட கத்தி பேசாத. அப்படியா? அப்போ இப்ப பாரு என்னடி பண்ணுவ? இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. இது தாண்டி ஆரம்பம். உனக்கு புரிஞ்சுதா? விவேக் வந்தா சொல்லி வை. இப்போதைக்கு உன் ஜாக்கெட்டை மட்டும் தான் கிழிச்சேன். இதுக்கு மேல போச்சுன்னா உன்னையே கிழிச்சிருவேன். ஜாக்கிரதை. நான் விவேக் கிட்ட நடந்த விஷயத்த சொன்னதும் விவேக் அதை கேட்டு ரொம்பவே கோவப்பட்டாரு. சந்தன் டாக்கூர் மேல கை வச்சிட்டாடா. அவனை இப்பவே தர இழுத்துட்டு வரேன் பாரு. உன் காலை பிடிச்சி அவன் கெஞ்சுவான் பாரு. அவனை மன்னிப்பு கேட்டு கதற வைக்கிறேன். விவேக் என்ன ரொம்பவே லவ் பண்ணாரு. அவர் என்ன நினைச்சாருன்னா சந்தனை எப்படியாவது என் கண்ணு முன்னாடி நிறுத்தணும்னு நினைச்சாரு. நீ கவலைப்படாத. சந்தனை மர்டர் பண்ணி நான் மறுபடியும் ஒரு கேங் வேற ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஆனா அவன் செஞ்சதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சே தீரணும். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். நீ உண்மையை தானே சொல்ற? உன் மேல சத்தியமா சொல்றேன். ஐ அம் பிரெக்னன்ட். என்ன? நீ எதுக்காக இந்த விஷயத்தை மறைச்ச? நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். நீ கவலைப்படாத. சந்தன் டாக்கூர் உங்ககிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்பான். நம்ம அதுக்கப்புறம் செலிப்ரேட் பண்ணலாம். ஏன் மேலேயும் பிறக்க போற குழந்தை மேலேயும் அவர் சத்தியம் பண்ணிட்டாரு, மீற மாட்டாரு. அப்படியா? பகத்தோட நம்பர் உங்ககிட்ட இருக்கும்ல? ஆமா சார். ஆனா அந்த பாலா போன பகத் அவனோட போனையும் என்னோட போனையும் அப்புறம் சிம் எல்லாத்தையுமே டெஸ்ட்ராய் பண்ணிட்டான் விவேக்கோட கொலைக்கு அப்புறம். விவேக் சந்தனை கொல்லல. விவேக் வானத்தை பார்த்து ஷூட் பண்ணான், கரெக்ட்? ஆனா விவேக் மேல புல்லட் பட்டுடுச்சு. புல்லட் ஷூட் பண்ணது யாரு? டியூட்டில இருந்த கான்ஸ்டபிள். அப்புறம் இந்த ரெண்டாவது ஆள் இருக்கான்ல, அவன் சந்தனை ஷூட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் விவேக்க இங்க இருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்றான். ஆனா பகத் அவனுடைய காதுல ஏதோ சொல்லிட்டான். அது என்னன்னு தெரியல. ஒருவேளை வார்ன் பண்ணி போ சொல்லியிருப்பான். எஸ்கேப் ஆயிட்டான். பார்க்கலாம். எங்க இருந்தாலும் அடிச்சு தூக்கு, புரிஞ்சுதா? முதல்ல அந்த கான்ஸ்டபிள் கிட்ட பேசலாம். அதுக்கப்புறம் பகத்தை தூக்குனவன் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் அந்த ஆள் யாருன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு சார். ரோஹித் தன்னோட ஃபோனை கொஞ்ச நேரத்துக்கு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு காஜல்ங்கிற ஒரு பொண்ணுகிட்ட பேசியிருக்கா சார். அதுக்கப்புறம் அவனோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு சார். அந்த காஜல் எங்க இருக்கா? ரோஹித் ஒரு சோஷியல் மீடியா ஸ்டார். ஹே ஹாய் ஃபேன், திஸ் இஸ் யோர் ரோஹித். அப்புறம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பெஞ்ச் பிரஸ். மாப்பிள்ள கமான். அவரு தான் என்னோட ஐடல். நாங்க ஒன்னா சேர்ந்து வீடியோ போடலாம்னு நினைச்சோம். நம்ம ஒண்ணா சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணலாம். அவரு தான் சொன்னாரு. தெரியாம ஏதோ ஒரு ஆளோட வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் சொன்னாரு. அப்புறம் அவனுங்க இவரை சேஸ் பண்ணதா சொன்னாரு. அதனால ஒரு ராத்திரி மட்டும் தங்கறதுக்கு இடம் வேணும்னு கேட்டதுனால என் அங்கிள் கடையில தங்க வச்சேன். எந்த கடை? இந்த கடையா? ஷட்டர் ஓபன் பண்ண. ரோட்ல நடந்த இந்த கொலையை பத்தி விசாரிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ரோஹித்துடைய கொலை மொத்த கேஸையுமே தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. ஒருத்தனோட உயிர் எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு புல்லட் தாராளமா போதும். ஆனா சரமாரியா புல்லட்ஸ் யூஸ் பண்ணி ஒருத்தனை கொன்னு இருக்காங்கன்னா அதுக்கு அர்த்தம் தான் என்ன? கொலைகாரன் ஏதோ ஒரு விஷயத்த நிரூபிக்க வந்திருக்கான். தனக்குள்ள இருந்த மிருகத்தனமான வெறுப்பை அப்போ கொட்டி தீர்த்திருக்கான். இந்த கேஸ்ல அப்படி என்னதான் நடந்திருக்கு? வாங்க மேல பார்க்கலாம். சார், இந்த ஷூட் அவுட்ல பகத்தும் இருந்திருக்கான். பகத் எதுக்காக ரோஹித்தை கொல்லணும்னு நினைக்கிறான்? சார், இவன் தான் ரோஹித்தோட பைக்கையும் எடுத்திருக்கான் சார். என் பைக் எடுத்துக்க. ஹெல்மெட் கூட அதில் தான் இருக்கு. இந்தா சாவி. ஒருவேளை ரோஹித் கிட்ட பகத்தை பத்தின நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். இவனை விட்டு வச்சா ஃபியூச்சர்ல பிரச்சனை வரும்னு முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவன் நம்ம கண்ணில் வரல விட்டு ஆட்டிட்டு இருக்கான். நம்மளும் இன்னும் தேடி தானே இருக்கோம். எப்படியாவது ரோஹித்தை ஒருவேளை நம்ம கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். இவன் பகத்தை பத்தின எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட உளறிட்டானா என்ன பண்றது? பகத் கேம் அதோட முடிஞ்சு போயிடும் இல்லையா? சரி, அந்த செக்டர் 2 ஷூட் அவுட்ல ஒரு கான்ஸ்டபிள் இருந்தான்ல, அவர் எப்போ வராரு? சார், அவர் நாளைக்கு காலையில் வந்துடுவார் சார். சார், சந்தன் தாக்கூர் எனக்கு 2 லட்சம் ரூபாய் தரேன்னு வாக்கு கொடுத்துருந்தாரு. அப்போ தான் விவேக் அவரை கிட்னாப் பண்ண வருவான்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அவனை கொன்னுடுன்னாரு. சார், அவங்க கிட்னாப் பண்ண வந்ததுமே வானத்தை பார்த்து நான் ஷூட் பண்ணேன். நான் கிடைச்ச சான்ஸை பயன்படுத்தி விவேக்கை ஷூட் பண்ணிட்டேன். அவனும் ஸ்பாட்லேயே செத்துட்டான். ஆனால் இதில்
மதன் தான் பெரிய தப்பு பண்ணிட்டான். அவன் பயத்தில் சந்தனை ஷூட் பண்ணி கொண்டுட்டான். அவனும் ஸ்பாட்லேயே செத்துட்டான். அவங்க தரேன்னு சொன்ன பணமும் எனக்கு கிடைக்காம போச்சு. இப்போ என் வேலையும் போயிடும் போல இருக்கு சார். ப்ளீஸ் சார், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் சார். இவரை அரெஸ்ட் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார், forgive me சார். ராகினி, பகத் உங்களை இங்கேருந்து கூட்டிட்டு போனதா சொன்னீங்கல்ல, அப்புறம் கட்டி போட்டு வச்சிருந்தான்ல, அவன் பேசினதை வச்சு நடந்துக்கிட்ட முறையை வச்சு எங்கே போகிறதா இருக்கான், யாரை பார்க்குறதா இருந்தா ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். ஆனால் அவன் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக உங்ககிட்ட என்ன சொன்னான்? அது வந்து நான் போய் 2 பெக்கை போட்டு வரேன்டி. அதுக்கப்புறமா ஆசை தீர உன்ன போடுறேன்டி. ம் சார். இந்த ஆளை பார்த்துருக்குறீங்களா? ஆமாம் சார், 2 நாளுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்தப்போ இவங்க ஒரு சின்ன வேலை முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப வந்தால் மொபைல் தொலைஞ்சு போச்சு, அர்ஜென்ட்டாக எனக்கு ஒரு கால் பண்ணணுன்னு சொன்னான். அப்புறம் என்னோட மொபைல் இருந்து தான் கால் பண்ணான். யாரோ ஒரு கார்டு எடுத்துகிட்டு வந்தாங்க, அதில் அவன் கிளம்பி போயிட்டான். அவன் கால் பண்ண நம்பரை சொல்லுங்கள் சார். எனக்கு நிறைய கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அதனால எனக்கு சரியாக நம்பர் ஞாபகம் இல்லை. கவனமாக பார்த்தா அது எந்த நம்பர்னு சொல்லுங்கள். சாரி சார், டிலீட் ஆகிடுச்சு. பரவாயில்ல விடுங்க, உங்கள் நம்பர் கொடுங்க. எஸ் சார். ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் அபிஷேக் பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு ஒரு நம்பர் அனுப்புகிறேன். அந்த நம்பரோட லாஸ்ட் 1 வீக் கால் ரெக்கார்ட்ஸ் வேணும் எனக்கு. சார், நம்ம கேட்ட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு சார். பகத் எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணானோ அந்த நம்பரு மனோஜ் சாஸ்திரின்ற பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு சார். மனோஜ் சாஸ்திரி? எஸ் சார். இது உங்கள் நம்பரா? ஆமாம் சார், இந்த நம்பர் என் பேரில் தான் இருக்குது. ஆனால் அது என்கிட்ட இல்லை சார். சார் அப்புறம் யார்கிட்ட இருக்கு சார்? அது வந்து சார், என் ஃபோனை நான் என் அண்ணன்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன் சார். அண்ணனா? யார் அண்ணன்? கிரேட்டர் நொய்டாவோட ராஜ குடோன் ஒன்று இருக்குது. அதில் குடோன் நம்பர் 3ல் அதுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு ரோடு போகும். அங்கேருந்து போனால் லெஃப்டில் ஒரு சின்னதாக வீடு இருக்கும். அவன் அங்கே தான் இருப்பான். அப்புறம் அந்த 3வது ஆள் பலன், அவனை நான் அங்கே தான் அனுப்பி வச்சுருக்கேன், பகத்கிட்ட. மகத், போலீஸ்ரா சார். அங்கே இருக்கானுங்க. ஏய் சீக்கிரம் வரோம். நில்லுங்கடா, போடுறா பிடிங்க. ஏய் நில்றா. ஏய் சுடுறவன் நில்லு. ஏய் நில்லுங்கடா. சார், போடா. சொல்றா. சார் எதுக்குடா ஓடுன? சொல்றா, எதுக்குடா அந்த மாதிரி பண்ண? அது வந்து நான் சொல்கிறேன் சார். சார் அது வந்து தாக்கூர் என்ன அவர் பக்கமாக சேர்த்துக்கிட்டார் சார். விவேக் அண்ணனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நந்திதா மேடமாக கூட நான் இந்த பிளானில் சேர்த்துக்கிட்டேன். அவங்க சொன்னதை வச்சு தான் விவேக் அண்ணன் கோவாலேருந்து தன்னோட மனைவியை பார்க்குறதுக்காக இங்கே வந்தார். நாங்கள் டாக்கூரை கிட்னாப் பண்ணுற பிளானாக போட்டு வச்சுருந்தோம். டாக்கூரை கிட்னாப் பண்ணிட்டு போய் மன்னிப்பு கேட்க வைக்கிறதுலாம் எங்கள் லட்சியம் இல்லை சார். நாங்கள் என்ன நினச்சோன்னா இந்த விஷயத்தில் விவேக் அண்ணன் வசமாக மாட்டிக்கணும்னு. அப்புறம் நாங்கள் போட்டு வச்ச பிளான் ஃபெயில் ஆகிடுச்சு சார். நந்திதா எங்கடா? நந்திதா எங்கடா இருக்கா? கோவாவில் தான், அரும்போலி பீச் பக்கத்தில். கோவா போலீஸை கான்டாக்ட் பண்ணுங்க, நந்திதாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க சார். இப்போ சொல்கிறா. சார் அது நான் ரோஹித்தை கொல்லலை. நான் எதுக்கு சார் அவனை கொல்லணும்? என்ன நடிக்கிறியா? வாயை உடச்சிருவேன் ராஸ்கல். சொல்றா, சொல்லு. ரோஹித்தை ஏன் கொன்ன? எப்படிரா கொன்ன? அவனை கொல்றதுக்கு யாரா அவனுக்கு ஹெல்ப் பண்ணது? சொல்லு, மரியாதை சொல்லு. அது வந்து நாங்கள் போட்ட பிளான் எல்லாம் ஃபெயில் ஆகிடுச்சு சார். அப்படி இருக்கும்போது நான் ரோஹித்தை கொண்டு நான் சொல்லியிருப்பேனே சார். கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் ரோஹித்தை கொல்லவே இல்லை சார்.
இந்த பிளான்ல விவேக் மனைவிக்கும் சம்மந்தம் இருக்கா? இல்லை சார், அவள் ஒரு சாதாரண பொம்பளை. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேனா, விவேக் என்ன மட்டும்தான் நேசிக்கிறாருன்னு நினைச்சேன். ஆனா அவன், நான் இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தேனா, எங்களுக்குள்ள ஜென்ம ஜென்மமா உறவு நீடிச்சிட்டு இருக்குன்னு. ஆனா அவன் என்னடானா, ஒரு ராத்திரி கூட என் கூட நேர்மையா வாழ்ந்ததில்ல. அவன் ஊர்ல இருந்து வந்ததே எனக்காகத்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ அந்த நந்திதாவை நந்திதாவை கோவா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவளுக்கு இந்த ரோகிதையும் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. தீரஜ், உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியது இருக்கு. ஏய், டேய், ஏய், நில்றா, எங்கடா ஏய், ஓடுற? டேய், நில்றா. ஏய், டேய், என்னடா பண்ற? சார், நான் உண்மையை சொல்லிடுறேன். என்னை மன்னிச்சிடுங்க சார். அது வந்து நான் வந்து பெரிய ஆளாகணும்னு நினச்சேன். ஏன்? இந்த காலனிக்கு வரவங்க அத்தனை பேரை என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார். என்னை மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பாங்க, என்னை போட்டு அடிப்பாங்க சார். என்னால் பதிலுக்கு எதுவும் செய்ய முடியல. அப்போ தான் நான் ஒரு நாள் மாணிக் பாயை பார்த்தேன். எல்லாரும் அவருக்கு சலாம் போட்டாங்க. சில பேர் அவர் காலில் கூட விழுந்தாங்க. நான் என்ன நினச்சேன்னா, எல்லாரும் என்னை மதிக்கணும்னு நினச்சேன். அதனால அவர் கூட நட்பாக இருந்தேன். அப்புறம் என்னோட திறமை, தைரியத்தை நிரூபிக்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரோஹித்தை கொல்றதுக்கான ஒரு வேலையை கொடுத்தாங்க. இவனு உனக்கு தெரியுமா? தெரியாதுண்ணா. இவனை கொல்லணும், இவனை தேடு, கண்ணில் பட்டா உடனே எனக்கு தகவல் சொல்லு. திடீர்னு ரோஹித்தை என் கேர்ள் ஃப்ரெண்டு காஜல் தான் அங்கிளோட கடையில் மறைச்சு வச்சுக்கிறதா எனக்கு சொன்னா. தீரஜ், இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? அந்த சோஷியல் மீடியா ஸ்டார் ரோஹித் இருக்கால, அதான் அவன் ஃப்ரெண்டு. அவனே எனக்கு கால் பண்ணான். என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டான். ஒரு நைட்டு தங்குறதுக்கு இடம் வேணும்னு கேட்டான். யாருக்கும் தெரியாம தங்க. அதான் என் அங்கிள் கடைக்கு கூட்டு போனேன். நான் போய் அந்த கடையோட போட்டு உடைச்சிட்டேன். தீரஜ், நீயா? அப்புறம் நான் ரோஹித்தை ஷூட் பண்ணி கொண்டுட்டேன் சார். என்ன பண்ற? சார், என்ன மன்னிச்சிருங்க சார். சார், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அடிங், சொல்றா, சொல்லு. சொல்றேன் சார். அது ரோஹித் நம்பர் 1 ஃப்ராட் சார். அவன் என்கிட்ட இருந்து 20 லட்ச ரூபா வாங்கியிருந்தா சார். அவனோட ஃப்ரெண்டு பேர்ல ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா சார். ஆனால் பணத்தை லாஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நான் அவன்கிட்ட பணம் கேட்டதுக்கு அவன் சாக்கு போக்க சொல்லி தப்பிக்க பார்த்தா சார். சார், அதுக்காக தான் நான் ரோஹித்தை மிரட்டினேன் சார். அப்போ ரோஹித் பாய் அப்புறம் விவேக்டேருந்து ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டான். அதனால நான் நடுவில் வசமாக மாட்டிக்கிட்டேன் சார். ஷூட் அவுட்டில் விவேக் செத்துட்டான் சார். அவனை காப்பாற்ற யாருமே இல்லை சார். அப்புறம் தீரஜ் கூட ரொம்ப நாள் என் பின்னாடியே வந்துட்டு இருந்தான். நான் பெரிய ஆள் ஆகணும்னு சொன்னான் சார். நான் என்ன நினச்சேன்னா, வேற ஒரு கும்பால பாம்பு அடித்து கொள்றதை விட நம்மள்கிட்ட இருக்க தடியே யூஸ் பண்ணலான்னு நினச்சேன் சார். அதான் நான் தீரஜ் கிட்ட சொன்னேன், நீ அவனை கொண்டுட்டு வான்னு சொன்னேன். உனக்கு நான் கடுமையான தண்டனை வாங்கி தருவேண்டா. இனிமே எந்த ரபடியும் எந்த அப்பாவி பொண்ணையும் குற்றம் செய்யறதுக்கு 100 தடவை யோசிச்சு செய்யணும்டா. இவனை கவனி. விவரம் தெரியாத வயசுல தான் குற்ற செயல்கள்லாம் செய்யறதுக்கு சின்ன பசங்க ஆரம்பிக்கிறாங்க. திரைப்படங்களை பார்த்து, இல்ல மற்ற மீடியாக்களை பார்த்து, எப்படி ரவுடி, டான், கேங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களை பார்த்து ரசிகர்கள் கொண்டாடுறாங்க இல்லையா, அதோடைய நெகட்டிவ் எஃபெக்ட் தான் இது. சின்ன வயசு குழந்தைங்க மேல இது ஏற்படுது. இந்த கேஸ்லயும் அதே தான் நடந்திருக்கு. இவனை பெத்தவங்க இவன் தப்பான வழியில போகும்போதே இவனை ஆரம்பத்திலேயே தடுத்திருந்தா இன்னைக்கு தீரஜ் குற்றவாளி குண்டுல நின்றுக்க மாட்டான். பிரபல சோசியல் மீடியா ஸ்டாரான இந்த ரோஹித் பெரிய குற்றவாளிங்க கிட்ட இருந்து 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கான். திரும்ப கொடுக்க வேண்டிய நேரம் வரும்போது அவன் வேற ஒரு பெரிய டான் கிட்ட இருந்து தன்னை காப்பாத்துறதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா பெரிய கேங்ஸ்டர் டான்ஸ் இவங்கெல்லாம் தாங்களே சட்டத்தோட பிடியிலிருந்து காப்பாத்திக்க முடியல அப்படின்னா மற்றவங்களை மட்டும் எப்படி காப்பாற்ற முடியும்னு சொல்லுங்க. கடைசியில அதுதான் நடந்துச்சு. ரோஹித்
தீரஜ் அப்புறம் மத்தவங்க கூட ரவுடிங்களோட புல்லட்ஸுக்கு இரையாயிட்டாங்க. உங்க வீட்ல உங்க பசங்க மேல ஒரு கண்ணு எப்பவும் இருக்கட்டும். பேச்சு நடவடிக்கையில வித்தியாசம் தெரிஞ்சா அவங்கள கவனிக்காம விட்டுறாதீங்க. நம்ம வீட்ல நம்ம சொசைட்டில பசங்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். அடுத்த ஜெனரேஷனுக்கு எப்பவுமே நீங்க ஒரு நல்ல வழியை மட்டும் காட்டுங்க. இந்த எபிசோட்ல இருந்து இப்போதைக்கு நான் உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக்கிறேன். நாளைக்கு கிரைம் பேட்ரோல்ல இன்னொரு புது எபிசோடோட பிளாக் ஹெட்லைன்ஸ் சாப்டர்ல உங்களை வந்து மறுபடியும் சந்திக்கிறேன். ஞாபகம் இருக்கட்டும், நமக்கும் குற்றத்துக்கும் இடையில ஒரு சின்ன இடைவெளி தான் இருக்கு. ஒரு நூல் அளவுக்கு தான் அது இருக்குது. அதனால பாதுகாப்பா இருங்க, அலர்ட்டா இருங்க. ஜெய் ஹிந்த்.